ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அது நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் சோம்பு வெடிக்க போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சில பேர் பட்டையெல்லாம் சேர்ப்பாங்க. பட்டை சேர்த்தோம்னா நமக்கு பிரியாணி டேஸ்ட்டு தான் கிடைக்கும். அதனால் நான் இதில் பட்டை சேர்ப்பேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்குறதுக்கு இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.